நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரது பெயரை தொழுவேன். நீர் எமக்கு தந்த புது வாழ்விற்காக நன்றி கூறுகின்றோம். திருவிழா மண்டலையில் நிறைவேறுவது போல மண்டலையில் நிறைவேறுக. குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இறையாசி தரும் திவ்ய நற்கருணை பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நாம் நற்கருணை நாதருக்கு விழா எடுக்கின்றோம். இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் நாம் தேவ நற்கருணை என்கின்றோம். தேவ நற்கருணையானது பெரிய வியாழனன்று இறுதி ராவுணவு வேளையில் கிறிஸ்து இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட அருள் அடையாளமாகும். ஆதலால் இது அருள் அடையாளங்களின் அருள் அடையாளம் எனவும் சிறப்பிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணையை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே திவ்ய நற்கருணைக்குரிய முன் அடையாளங்களை இறைவன் காட்டியுள்ளார். அந்த வகையில் பழைய ஏற்பாட்டில் பாலை நிலத்தில் பசியால் வாடிய இஸ்ராயேல் மக்களை மன்னா உணவினால் போஷித்தமையையும் சாலோம் அரசன் மெல்கிசேக்கு அப்ப ரசம் கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நிகழ்வையும் காட்ட முடியும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அப்பங்களை பலுகச் செய்த அரும்புரியையும் 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்வையும் காட்டலாம். திவ்ய நற்கருணையானது உயிருள்ள வாழ்வு தரும் உணவாகவும் என்றும் உள்ள பலியாகவும் இறை வேண்டுதலின் ஊற்றாகவும் சிறப்பாக நன்றி கூறுதலின் வழிகாட்டியாகவும் விளங்குகின்றது. இந்த வாழ்வு தரும் உணவாகிய தேவ நற்கருணைக்கு விழா எடுக்கும் நாங்கள் நற்கருணையிலே விசுவாசம் கொள்ளவும் நற்கருணை பக்தியை எம் பங்கிலும் குடும்பங்களிலும் வளர்க்கவும் சிறப்பாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கும் இளைஞர் யுவர்களுக்காகவும் அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்காகவும் இப்பலியில் மன்றாடுவதோடு இன்றைய நாளில் இவ்வுன்னத பலியை ஒப்புக் கொடுக்கும் அருட்தந்தையர்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பித்து தொடரும் கல்வாரி பலியில் பக்தியுடன் இணைந்திடுவோம். தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, எம்முடைய பாதுகாவலுடைய பெருநாளை சிறப்பிப்பதற்கு முதல் நாளாகிய இன்று நற்கருணைக்கு விழா எடுத்து நாமும் நல்ல கருணையுள்ள உள்ளங்களாக இருக்கின்றோம், இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடும் வாஞ்சியோடும் நாம் இன்றைய இந்த நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்க கூடியிருக்கின்றோம். இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், இறைவனை அன்பு செய்கிறவர்கள், இறைவனோடு ஐக்கியமானவர்கள் பட்டியலிலே இந்த அந்தோணியாரும் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றார். நாமும் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கவும் நம்முடைய பாதுகாவலரை நாம் நெருங்கி நேர்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து உண்மைக்கும் நீதிக்கும் இன்னும் குறிப்பாக நம்முடைய அன்பிற்கும் அடையாளமாக இந்த நற்கருணை பெருவிழாவை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இன்றைய இந்த நற்கருணை பெருவிழாவிலே எங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இறைவனை போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மையான அன்புள்ள இரக்கமுள்ள கனிவுள்ள இதயங்களாக எம்முடைய இதயங்களும் இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு மன்றாடி நிற்போம். இங்குள்ள ஒவ்வொருவருடைய இதயங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவருடைய இதயங்கள் கருணையுள்ள நல்ல இதயங்களாக இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு மன்றாடுவதோடு இந்த எங்களுடைய பாதுகாவலுடைய பெருவிழாவிலே நாம் முழுமையாக பங்கெடுக்கவும்
நாம் என்னென்ன அருள் சாதனங்களை பெறுகின்றோமோ எல்லா அருள் சாதனங்களுக்கும் இந்த நற்கருணை என்கின்ற மிக முக்கியமான விழா எடுக்கப்படுகின்றது. அதே போன்று நாம் நம்முடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக இந்த நற்கருணை விழாவை முன்னெடுத்து நல்ல கருணையுள்ள உள்ளங்களாக நாம் ஒவ்வொருவரும் அன்பின் அடிப்படையிலே நம்முடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கின்ற பாவங்கள் குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையை மிகுதியாய் விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகின்றேன். ஓரளவு அதை நம்புகின்றேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதி உள்ளவர்கள் யார் என வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுவீர்கள். இதனால் சிலர் பசியாக இருக்க வேறு சிலர் குடிவரியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவரின் உடலும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மை சோதித்தறிந்த பின்பு இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் பெயரை தொழுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் பெயரை தொழுவேன். இதோ
வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 முதல் 58 விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
வடிவில் மத்தியில் எழுந்தருளி எம்மை தூய்மைப்படுத்தும் இயேசுவே, எம் உள்ளத்தில் எழுந்தருளி வந்தமைக்காக உமக்கு நன்றி செல்கின்றோம். ஒப்புரவு எனும் திருவரு சாதனத்தால் எமக்கு புது வாழ்வு அளிக்கும் தெய்வமே, எம்மையெல்லாம் உமது பாவ மன்னிப்பால் புத்துயிர் பெற்று வாழ அழைக்கும் தெய்வமே, இன்று நீர் எமக்கு தந்த புது வாழ்விற்காக நன்றி கூறுகின்றோம். நாம் எமது பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று உமது இரக்கத்தையும் அன்பையும் சுவைத்திட எம்மை அழைத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். உமது அருளால் நிரப்ப பெற்ற நாம் இந்த நாட்களில் எமக்கு கொடுக்கப்பட்ட மறைவுரைகள் இறைவார்த்தைகளை எம் வாழ்வாக்கி உமக்கு ஏற்றவர்களாக வாழ துணை செய்தருளும். நாம் என்றும் உம்மோடும் எம் அயலவரோடும் ஒற்றுமையாக இறை அன்பை பகிர்ந்து வாழ துணை செய்தருளும் நல்ல தந்தையே. ஆம்.